கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பொங்கல் விழாவில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது நண்பர் வெட்டு காயங்களுடன் உயிருக்கு போராடி வருகிறார். வீட்டிற்கு சென்று தகராறு செய்தவர்களின் இந்த நிலைக்கு காரணம் என்ன? கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அருகே சரளூர் பகுதியில் ஊர் மக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து பொங்கல் விழா நடத்தியுள்ளனர். பொங்கல் தினத்தில் காலை முதலே விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் இரவு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சினிமா பாடலுக்கு சிறுவர் சிறுமிகள் நடனம் ஆட நடன நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது சரளூரை சேர்ந்த டெம்போ டிரைவர் ரமேஷ், சரளூர் காமராஜர் தெருவை சேர்ந்த மணிகண்டன், செந்தூரான் நகர் 3வது குறுக்கு தெருவை சேர்ந்த முகேஷ் கண்ணன் ஆகியோரும் சேர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தனர். திடீர் என்று 3 பேருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. அங்கிருந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இதையடுத்து முகேஷ் கண்ணன் வீட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில் ரமேஷும் மணிகண்டனும் செந்தூரான் நகரில் உள்ள முகேஷ் கண்ணன் வீட்டிற்கு சென்றுள்ளனர். மது போதையில் இருந்த இருவரும் வீட்டில் இருந்த முகேஷ் கண்ணனிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த முகேஷ் கண்ணன் வீட்டிலிருந்து அரிவாளை எடுத்து வந்து ரமேஷ் மற்றும் மணிகண்டனை சரமாரியாக வெட்டிவிட்டார். இதில் ரமேஷுக்கு தலையில் பலத்த வெட்டுக்காயம் எழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த மணிகண்டனை மீட்டு கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். தகவல் அறிந்த கோட்டார் போலீசார் ரமேஷின் உடலை மீட்டு விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து முகேஷ் கண்ணனை கைது செய்த போலீசார் அவரை கோட்டார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மது போதையில் ரமேஷ், மணிகண்டன் இருவரும் வீட்டில் வந்து தகராறு செய்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். பொங்கல் விழாவில் ஏற்பட்ட பிரச்சனையில் டிரைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சரளூர் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.